7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். பண்பலை நிகழ்ச்சி தொகுப்பாளர், திரைப்பட நடிகர் என பல்வேறு முகங்கள் கொண்டு மிர்ச்சி செந்தில் தற்போது ரொம்ப நல்லவன்டா நீ என்ற படத்தில் நடித்து வருகிறார். இவருடன் நமது செய்தியாளர் ஷைலஜா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். நல்லவன்டா நீ படத்தோட ஹீரோ செந்திலோட நான் இப்போ இருக்கேன். என்ன சார், நீங்க என்ன ரொம்ப நல்லவரா? டெஃபினட்டா ஆஃப் கோர்ஸ். பார்த்தா அப்படி தெரியலையே. ஹலோ, பார்த்தாலும் இல்லை, பழகுனா தான் எனக்கு தெரியுமே. என்ன வந்து ஆக்சுவலி இந்த படத்துக்கு முன்னாடி டைரக்டர் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப நல்லவன்டா எவன் இருப்பான்னு பார்த்துட்டு கடைசியில் ஒரு நேரோ டவுன் பண்ணது என்னதான். ஸோ பேசிக்காக என்னுடைய அப்பாவி அவரு டைரக்டர் ரொம்ப அப்பாவில்லை. ஐ திங்க் அவர் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அதான் நாங்க சொல்லணும் ஃபியூச்சர்ல எப்படின்னு, நீங்களா சொல்லிக்கூடாது. அஃப்கோர்ஸ் நான் கூட என்னை பற்றி நான் நல்லபடியாக சொல்லணும்னா யார் தான் சொல்லுவா. ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரொம்ப நல்லவன் வந்து நான் தான். நான் நல்லவன் சொல்லுவீங்க. நான் நல்லவன் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த படம் வந்ததுக்கப்புறம் டெஃபினட் நீங்களும் சொல்லுவீங்க நீங்கள் ரொம்ப நல்லவன்டா அப்படின்ட்டு. அவ்வளோ நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க உங்க ரோலை. டெஃபினட்டாக ரொம்ப நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காருல. எனக்கே ரொம்ப என் கரியருக்கு ஒரு முக்கியமான ஒரு படம் அது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 7 படங்கள் பண்ணேன். ஃபஸ்ட்டு சேரன் சார் தான் தவமாய் தவமிருந்த படம் மூலமாக என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் டெலிவிஷன் பண்ணேன். ஸோ நிறைய பேர் நினச்சிட்டாங்க டெலிவிஷன்லேருந்து நான் படத்துக்கு வந்தேன். ஃபஸ்ட்டு ரேடியோ, சினிமா, அப்புறம் டெலிவிஷன், இப்போ பேக் டு சினிமா. இதுக்கு முன்னாடி நான் போன வருஷம் 3 படம் ரிலீஸ் ஆச்சு. பப்பாளி, வெண்ணிலா வீடு, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ன்ட்டு. பட் அந்த படங்களெல்லாம் விட இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு படம். இது அவரே சாரே சொன்னார், இந்த படம் ஓடிடுச்சுன்னா உன்னை வச்சு நான் வந்து ஒரு ஆக்ஷன் படம் எடுப்பேன் ஆக்ஷன் படமா அப்படின்னு. தெரில எதை வச்சு சொல்கிறாரு தெரில. இந்த படத்தில் நான் உன்னை ரொம்ப நல்லவனாக காட்டிட்டேன். ஆனால் நெக்ஸ்ட் படம் வந்து இந்த படம் ஓடட்டும், நெக்ஸ்ட்டு உன்னை வச்சு நான் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுறேன் பாரு. ஹீரோயினை காப்பாத்துற மாதிரி. இதுலேயே நான் காப்பாற்றிருக்கேன் ஹீரோயினை. அதனால நல்லவங்க. ரொம்ப ரொம்ப நல்லவன். ஹீரோயின் எப்படிலாம் காப்பாற்றிருக்கேன் தெரியுமா? வில்லன் கிட்டேருந்து காப்பாற்றிருக்கேன். ரேப் போர் அந்த உச்சத்தில் போய் அப்படி பிடிச்சி தப்புன்னு பிடிச்சி ஃபைட் பண்ணி. ஆனால் ஹீரோயின் என்னவோ ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. நான் தான் வந்து வாமா போதும் அப்படின்னு. சந்தடி சாக்கில் அவங்க ஒழுங்கா எக்ஸ்பிரஷன் கொடுக்கலன்னு சொல்றீங்க. இல்லை பயங்கரமாக எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கு வில்லனே பயந்துட்டாரு. யார் ரேப் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் போயிடுச்சு ஒரு கட்டத்தில். அந்த மாதிரி வேணா நீ போதும் வில்லனை விட்டு வந்துடுமா சொல்லி கூட்ட வேண்டியதாக ஆயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு. இன்வால்வ்மெண்ட் சார், நடிப்புல அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் உங்களுக்கு போட்டியா? இது பேர் வந்து ஓவர் ஆக்டிங்ன்றது. ஓவர் இன்வால்வ்மெண்ட். வில்லனே பயப்படுற மாதிரி ஒரு கதாநாயகி பண்ணலாமா? அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லதா ஆக்சுவலி. இப்போ ஆர்ஜேயா நீங்க இருந்துட்டீங்க, டெலிவிஷன் ஆக்டரா இருந்துட்டீங்க, இப்போ ஹீரோவா அவதாரம் எடுத்திருக்கீங்க. சொல்லுங்க அதை பத்தி. ஹீரோவா அவதாரம்லாம் எடுக்கலைங்க. இந்த கதைக்கு ஒரு ரோல், அந்த ரோலில் நான் நடிச்சிருக்கேன். அவதாரம் தான், அது ஒரு புது அவதாரம் தானே. இந்த படத்தில் யார் ஹீரோனே சொல்லவே முடியாது. இந்த படத்தில் வந்து சர்வஜித்னு ஒருத்தர் இருக்காரு. அவரும் பேரலல் ரோலு. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் ஒரு ஹீரோவாக தெரிவார். அவரும் கூட ஃபுல் லென்த்தில் வராரு. டைரக்டர் ஒரு ஹீரோவாக இருப்பார். அப்புறம் வர ஒவ்வொரு கேரக்டருமே ஜான் விஜய் வராரு, அப்புறம் இமான் அண்ணாச்சி வராரு. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்தந்த போர்ஷனில் அவங்க தான் ஹீரோவாக இருப்பாங்க. நான் எல்லா இடத்துலையும் பேக்காக தான் நிற்பேன். இந்த படம் ஃபுல்லாக ஒரு லவ்வபிள் லூசராகவே இருப்பேன் நான். ஸோ இதில் யார் நான் வந்து ஹீரோன்னு சொல்ல முடியாது. படம் ஃபுல்லாக வரேன் நான். அதனால் நான் ஹீரோன்னு சொன்னால் கொஞ்சம் டூ மச்சாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண விஷயம்னா என்ன? ரொமான்ஸ் சொல்லக்கூடாது, ரொமான்ஸ் தவிர. ரொமான்ஸே இல்லை, அதனால் நான் என்ஜாய் பண்ணேன்னு சொல்லவே முடியாது. ஐயோ, ஏன் சார் இப்படி பண்ணிட்டாங்க? பார்த்தீங்களா எப்படி வந்து உங்ககிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாங்கன்னு. இந்த கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், ஜியாகிரஃபி அதெல்லாம் இது எல்லாமே வந்து எனக்கும் ரோபோக்கு வந்து இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ எல்லா இந்த கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாமே நானும் ரோபோவும் தான் பயங்கரமாக பண்ணது. இந்த படத்தில் பெரிய சேலஞ்சாக வந்து நிறைய காமெடியன்ஸ் இருந்தாங்க இந்த படத்தில். இது வந்து ஒரு ஃபுல் லென்த் ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி இது, ப்ளஸ் த்ரில்லர் ஒரு சப்ஜெக்ட். இதில் நான் மட்டும்தான் சீரியஸாக இருப்பேன். என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அவங்க கூட வந்து நம்ம கம்பீட் பண்ணி அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோடு இருக்கணுன்றது ரொம்ப டஃப். நம்மள அப்படி அசந்தா ரோபோ ஒரு பக்கம் சாப்பிட்ருவாரு, இன்னும் ஜான் விஜய் சாப்பிட்ருவாரு. வெண்ணிராடை மூர்த்தி சார் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வெண்ணிராடை மூர்த்தி சார்லாம் அது நடிக்கும் போதே நான் அவர் நிறைய நான் பார்த்துருக்கேன் படத்தில். பட் இந்த படத்தில் கூட ஒர்க் பண்ணும்போது அவருடைய ஃபன் எலிமெண்ட்டை வந்து நம்ம ஆஃப் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது 90% பார்க்குறோம், 10% தான் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். என்ன ஒரு ஹியூமர் சென்ஸ் அவருக்கு, கலாச்சிட்டு இருப்பார் எல்லாரையும். ஸோ அதெல்லாம் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி இந்த படத்தில் ரேகா மேடம் இருக்காங்க. ரேகா மேடம் வந்து டஃப்பான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த படத்தில். பட் ஆக்ஷன் கட்டு அப்படின்ட்டாங்கன்னா ரோபோ சங்கர் ரேகா மேடம் ஓட்டு இருக்கு பாருங்க, அது ஒரு தனி ஒரு படமே வேறு. ஸோ இந்த மாதிரி இவங்களோட சேர்ந்து பண்ணுற அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களோட எல்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட் வேறு. ஸோ அவங்களோட கம்பீட் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு.